In our previous class, we have discussed data types. தரவு வகைகள் சம்பந்தமாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். So while we are creating a table, நாங்கள் ஒரு அட்டவணை ஒன்று டேபிள் ஒன்று உருவாக்கக்கூடிய நேரத்தில் data types என்று சொல்லக்கூடியது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைது. It is very important. While we are creating a table, we have to give field name, data type and the description. But description is optional. விளக்கம்னு சொல்லக்கூடியது அது ஆப்ஷனல், அது விரும்பினால் கொடுக்கலாம். பட் ஃபீல்ட் நேம் புலப்பெயர், டேட்டா டைப் அதுக்கு பொருத்தமான தரவு வகைன்னு சொல்லக்கூடிய இரண்டும் கட்டாயம் ஒரு டேபிள் ஒன்று உருவாக்கக்கூடிய நேரத்துல வழங்க வேண்டும். இந்த டேட்டா பேஸ் சொல்லக்கூடிய பாடத்துல, தரவுத்தளம்னு சொல்லக்கூடிய பாடத்துல எங்களுக்கு பிராக்டிக்கல் சைடு ஒன்று பார்க்க இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். உண்மையாகவே எவ்வாறு தரவுத்தளம் ஒன்று உருவாக்கலாம், how to create a table and how to insert the data, how to create the relationship between tables, how to select the primary key. Likewise, நாங்கள் இதுவரையில படிச்ச விஷயங்களை பிராக்டிக்கலாக எவ்வாறு செய்யலாம்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியும் இந்த பாடத்துல உள்ளடங்கியதாக இருக்குது. as மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல எவ்வாறு ஒரு ஆவணத்தை தயாரிக்கலாம், how to create a document, இதுல பிராக்டிக்கலா சில பிராக்டிக்கல் ஷீட்ஸ் உங்களுக்கு தரப்பட்டுச்சு. மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல் அதுல வச்சு ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் எவ்வாறு செய்யலாம் இது சொல்லக்கூடிய விடயத்தை எங்களுக்கு பிராக்டிக்கலாக அவதானிக்க இருந்துச்சு. மைக்ரோசாஃப்ட் பிரசன்டேஷன், பவர் பாயிண்ட் நாங்க படிச்சோம், எம்எஸ் பவர் பாயிண்ட். ஸோ அதுல எவ்வாறு ஒரு பிரசன்டேஷன் ஒன்று தயாரிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய விடயத்தை பிராக்டிக்கலாகவும் எங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிருக்குது. அதே போன்று how to create a database. So far we have discussed several things related to a database. ஒரு டேட்டாபேஸோட தொடர்பான மிக முக்கியமான அடிப்படையான விடயங்களை நாங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். ஸோ இதை வச்சு எவ்வாறு கிரியேட் பண்ணலாம்ன்ற விடயத்தை எங்களுக்கு பார்க்க இருக்குது. ரைட்? So data types னு சொல்லக்கூடிய நேரத்துல while we are creating a data table, tables are the basic building blocks of a database. ஒரு தரவுத்தளத்துல அடிப்படை கூறு டேபிள். So table உருவாக்கக்கூடிய நேரத்துல while we are creating the table, it is compulsory to mention the suitable data type. பொருத்தமான data type நாங்க குறிப்பிடுறது மிக முக்கியம். Hope you can remember all the data types. Yes, number, we can divide it into two parts, integer and real. Number சொல்லக்கூடிய தரவு வகைய integer நிறை எண்களுக்கும் real தசம எண்களுக்கும் எங்களுக்கு டிவைட் பண்ணலாம். அடுத்ததாக டெக்ஸ்ட்னு சொல்லக்கூடிய டேட்டா டைப் ஷார்ட் டெக்ஸ்ட், லாங் டெக்ஸ்ட் என்பதாக இரண்டாக எங்களுக்கு டிவைட் பண்ணலாம். கரன்சி மூன்றாவது டேட்டா டைப், டேட் டைம், பூலியன், இவ்வாறு 5 விதமான டேட்டா டைப்ஸ் we have discussed. அதே போன்று நம்பர்னு சொல்லக்கூடிய டேட்டா டைப்ல 2 வகை இருக்குது, இன்டிஜரியல். டெக்ஸ்ட்னு சொல்லக்கூடிய டேட்டா டைப்ல 2 வகை இருக்குது, ஷார்ட் டெக்ஸ்ட், லாங் டெக்ஸ்ட். So we have to remember these data types. In MCQ part and even in second part they may ask the questions related to these data types. Thereafter we have discussed DBMS, database management system, a software which facilitates to create a database, plan a database and maintain a database is called DBMS. ஒரு தரவுத்தளம் உண்ட பிளான் பண்றதுக்கு, ஒரு தரவுத்தளம் உண்ட உருவாக்குறதுக்கு, ஒரு தரவுத்தளம் உண்ட முகாமைத்துவம் செய்யறதுக்கு, மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய இல்லாட்டி உதவக்கூடிய ஒரு சாஃப்ட்வேருக்கு தான் நாங்க சொன்னோம் டிபிஎம்எஸ், தரவுத்தள முகாமைத்துவ தொகுதி அல்லது டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்பதாகும்.
ஓகே, DBMS கன்சிடர் பண்ணக்கூடிய நேரத்துல there are many softwares DBMS டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸாக பயன்படுத்த வேண்டிய நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ அவைகள் எங்களுக்கு இரண்டாக பிரிக்கலாம், ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ், கொமர்ஷியல் என்பதாக. அப்ப அக்சஸ், பேஸ், ஒரக்கல், MySQL, SQLite, IBM DB, இவ்வாறு நிறைய DBMS softwares இருக்குது. We can use these DBMS softwares to create a table in an easy manner and plan a database and maintain a database. ஒரு தரவுத்தளம் ஒன்று, இந்த மூன்று விடயத்தையும் ஞாபகத்தில் வச்சுங்க. ஒரு தரவுத்தளம் ஒன்றை திட்டமிடுவதற்கு, to plan a database, to create a database, ஒரு தரவுத்தளம் ஒன்றை உருவாக்குவதற்கு, to maintain a database, ஒரு தரவுத்தளம் ஒன்றை மெயின்டைன் இல்லாட்டி முகாமைத்துவம் செய்யறதுக்கு, மேனேஜ் பண்றதுக்கு எங்களுக்கு DBMS சாஃப்ட்வேர் இலகுவான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி தரும். ஸோ அந்த வகையில we know there are 4 main objects provided by a DBMS software. ஒரு DBMS software ஊடாக பிரதான 4 ஒப்ஜெக்டுகள், பிரதான 4 கூறுகள் எங்களுக்கு வழங்கப்படுகிறது. டேபிள், ஃபார்ம், குவரி, ரிப்போர்ட்னு சொல்லக்கூடிய 4 விடயங்களும் ஒரு DBMS software ஊடாக எங்களுக்கு கிடைக்க பெறுகிறது. If you take a table students, அட்டவணை ஒன்று எடுத்தோம்னு சொன்னால், அட்டவணை ஒன்று எதுக்காக வேண்டி நாங்க பயன்படுத்துறோம்? Why we are using a table? Yes, while we are creating the database, table is very very important. Without a table there's no database. So tables are used to create a database. Even we can use a table to view, insert, delete, edit the data of a database table. தரவுகளை பார்வையிடுவதற்கு, உள்ளீடு செய்வதற்கு, அளிப்பதற்கு, மாற்றுவதற்கு எங்களுக்கு ஒரு டேபிள் செல்லக்கூடிய அந்த ஒப்ஜெக்ட், அந்த கூரை பயன்படுத்த முடியும். என்றாலும் டேபிளுடைய மிக முக்கிய நோக்கம் கிரியேட் அ டேட்டாபேஸ், தரவுத்தளம் ஒன்றை உருவாக்குதல் சொல்லக்கூடியது. The second object, it is form students. இரண்டாவது கூறு form, படிவம் என்று சொல்லக்கூடியது. So forms are mostly used to display the data in a database in an attractive manner, in a fantastic manner. ஒரு அழகிய வடிவத்தில் தரவுகளை காட்சிப்படுத்துவது தான் ஒரு form உடைய நோக்கம். Why we are creating forms? Because we want to see the data in a database in an attractive manner. அழகிய வடிவத்தில் எங்களுக்கு ஒரு தரவுத்தளம் ஒன்றில் இருக்கக்கூடிய தரவுகளை பார்வையிடணும்னு சொன்னால் எங்களுக்கு ஃபார்ம் ஒன்று, படிவம் ஒன்று பயன்படுத்தலாம். அதை தவிர view, insert, delete, edit சொல்லக்கூடிய இந்த 4 காரியங்களையும் ஒரு ஃபார்ம் ஒன்று ஊடாகவும் செய்யலாம். Even by using a table we can view, insert, delete, edit data. ஃபார்மை பயன்படுத்தியும் we can view, insert, delete and edit data. But the main purpose of the form is to display the data of a database in an attractive manner. That is the second object of a DBMS. Third object is query, வினவல் னு சொல்லக்கூடியது. மூன்றாவது object வினவல். By using a query, we can filter the data, we can analyze the data and we can sort in ascending or descending order. ஒரு தரவுத்தளம் ஒன்றுல பல அட்டவணைகள் இருக்கலாம். அதில் இருக்கக்கூடிய தரவுகளை ஃபில்டர் பண்றதுக்கு, இல்லாட்டி வடிகட்டி எடுக்கிறதுக்கு, அனலைஸ் பண்றதுக்கு, பகுப்பாய்வு செய்வதற்கு, சோர்ட்டிங் செய்யறதுக்கு, இல்லாட்டி ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசையில அரேஞ்ச் பண்றதுக்கு we can use queries. எங்களுக்கு queries பயன்படுத்தலாம். அதே போன்று view, insert, delete, edit data, தரவுகளை பார்வையிடுறது, உள்ளீடு செய்யறது, நீக்கிறது, அதே போல தரவுகள்ல மாற்றம் ஏற்படுத்துறது போன்ற விடயங்களையும் query ஊடாக செய்யலாம். By using a query, even we can perform those tasks. At fourth object students, அறிக்கை, ரிப்போர்ட்னு சொல்லக்கூடியது.
We have discussed all these things in detail in previous class. I just give a summary, right? அறிக்கை report என்று சொல்லக்கூடியது. Reports are mostly used to take hard copies. Reports பயன்படுத்துறது, அறிக்கைகளை பயன்படுத்துறது நாங்க பிரிண்ட் எடுக்கக்கூடிய நேரத்தில், இல்லாட்டி ஹார்ட் கோப்பீஸ் எடுக்கக்கூடிய நேரத்தில். உதாரணமாக ஒரு டேபிள் ஒன்றுட பிரிண்ட் ஒன்று, டேபிள் ஒன்றில் உள்ள தரவுகளை we need a printed copy, so we are going to report. ஒரு ஃபார்ம் ஒன்றில் இருக்கக்கூடிய தரவுகளை printed காப்பியாக எடுக்கணும், we are creating a report. ஒரு குவரி ஒன்று ஊடாக, அதாவது அனலைஸ் பண்ணப்பட்ட இல்லாட்டி ஃபில்டர் பண்ணப்பட்ட தரவுகளை பிரிண்ட் எடுக்கணும், we are creating a report. ஸோ ஒரு டேபிளை பயன்படுத்தி, ஒரு ஃபார்மை பயன்படுத்தி, ஒரு குவரியை பயன்படுத்தி ரிப்போர்ட் ஒன்று தயாரிக்கலாம். While we are creating a report, we can use a table or even we can use a form. If not, we can use a query. Okay, other three objects, ஏனைய மூன்று கூறுகள்ல ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி ஒரு ரிப்போர்ட் ஒன்று தயாரிக்கலாம். So the main purpose of the report is to take a hard copy. ஒரு hard copy ஒன்று பெறுறது தான் மிக முக்கியமான நோக்கம். ரைட், அதே போன்று ரிப்போர்ட் ஒன்றை பயன்படுத்தி டேட்டா வியூ பண்ணலாம். பட் டேட்டா இன்சர்ட்டிங், delete, edit, இது மூன்றையும் ஒரு ரிப்போர்ட் ஒன்றூடாக செய்ய முடியாது. By using a report, we can't insert data into a table or a database. We can't delete, we can't edit. Right, these kind of things we have discussed in our previous class. நாம முன்னைய கிளாஸ்ல இந்த விடயங்களை விரிவாக பேசினோம். ஸோ அதனுடைய சுருக்கம் உண்டு, அதனுடைய ரிமைண்டர் உண்டு, ஞாபகமூட்டல் ஒன்று தான் இன்றைக்கு தரப்பட்டுச்சு. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், today we are going to see another theory part is there in this database lesson. After that we can move on to the practical side of database. இதுல practicalaக எவ்வாறு database உருவாக்கலாம்ன்றது இந்த தியரி பகுதியை முடிஞ்சிட்டு நாங்க அவதானிக்க போறோம். Right, there are some relations in a relational database. நாங்க பேசுறது relational database, தொடர்பு நிலை தரவுத்தளம்னு சொல்லக்கூடியது. அப்ப தொடர்பு நிலை தரவுத்தளம் உண்டுல மூன்று வகையான தொடர்புகள் இருக்கலாம். If we consider a relational database, there may have three types of relations. மூன்று வகையான தொடர்புகள் இருக்கலாம். எஸ், அந்த மூன்றையும் ஞாபகப்படுத்திட்டு ஒவ்வொன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப், ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைமை என்பதாக சொல்லுவோம். ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட் ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப், ஒன்றுக்கு பல தொடர்புடைமை என்பதாக சொல்லுவோம். நெக்ஸ்ட் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப், பலவிற்கு பல தொடர்புடைமை என்பதாக சொல்லுவோம். Okay students, hope you got the idea. We are discussing about relational database. எங்கட சிலபஸ்ல எங்களுக்கு படிக்க இருக்கிறது relational database. அப்ப இதை தவிர இன்னும் பல database வகைகள் இருக்குது. Object oriented database என்பதாக பல வகைகள் இருக்குது. So if we consider a relational database, ஒரு தொடர்பு நிலை தரவுத்தளம் என்று அவதானிக்க கூடிய நேரத்துல we can identify three types of relationships between tables, among tables. அட்டவணைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த தொடர்பு இருக்குது, இதை மூன்று வகையாக எங்களுக்கு அடையாளம் காணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப், ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைமை. செகண்ட் ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப், ஒன்றுக்கு பல தொடர்புடைமை. அண்ட் தேர்ட் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப், பலவிற்கு பல தொடர்புடைமை என்பதாகும். இவ்வாறு மூன்று வகையான தொடர்புடைமைகளை எங்களுக்கு அடையாளம் காணலாம். ரைட், ஒரு டேபிள் ஒன்றை வச்சு நாங்க ஏற்கனவே எடுத்த அந்த 10 டேபிள்களை வச்சு எவ்வாறு என்ன தொடர்புடைமை இருக்குது, what is the relationship there, what are the relationships we can identify in those tables நாங்க பார்த்துட்டு அதன் பின்னால இதோட சம்பந்தப்பட்ட விளக்கம் ஒன்று எடுத்துக்குவோம். ஸ்டூடெண்ட்ஸ், just a minute,
I'll share the tables and I'll explain how to identify the relationship between tables. டேபிள்ஸுக்கு இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை எவ்வாறு ஐடென்டிஃபை பண்ணலாம், எவ்வாறு அடையாளம் காணலாம்னு சொல்லக்கூடிய விடயத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ரைட்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், I'm coming to tables. Just a minute. Here students, we are going to discuss the relationships of a relational database or relational database இருக்கக்கூடிய relationships. One to one relationship means ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைமை என்று சொல்றது. Only one record of a table is related to one record of another table. It is called as one to one relationship. ஒரு அட்டவணையில ஒரு பதிவோட இன்னுமோர் தொடர்பாக கூடிய அட்டவணையில ஒரு பதிவு மாத்திரம் தொடர்பு படுமாயின் அதுக்கு நாங்க சொல்லுவோம் ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப் என்பதா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் எக்ஸாம்பிளை வச்சு விளங்கப்படுத்துறேன். ஒரு அட்டவணையில ஒரு பதிவோட ஒரு ரெக்கார்டோட அதோட தொடர்பு படக்கூடிய மற்ற அட்டவணையில ஒரு ரெக்கார்ட் மாத்திரம், அதாவது ஒன்றுக்கு ஒன்று மாத்திரம் தொடர்பு படும் சொன்னால் அதுக்கு நாங்க சொல்றது ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப் என்பதாக சொல்லுவோம். That is called as one to one relationship. ஓகே, அதே போன்று ஒரு அட்டவணையில ஒரு பதிவோட தொடர்பு படக்கூடிய இன்னொரு அட்டவணையில பல பதிவுகள் தொடர்பு படும் என்றால் that is called one to many relationship. A record of a table is related with many records of another table. It is called as one to many relationship. அதுக்கு நாங்க one to many relationship என்பதாக சொல்லுவோம். ரைட்? தேர்ட் கேட்டகரி, மூன்றாவது வகை, ஒரு அட்டவணையில் ஒரு பதிவோட இன்னும் ஒரு அட்டவணையில் பல பதிவுகளும் அந்த அட்டவணையின் ஒரு பதிவோட முதல் அட்டவணையின் பல பதிவுகளும் தொடர்பு படும் சொன்னால் that is called as many to many relationship. If a record of a table is related with another table's several records, many records, and this tables, the second table's one record relates with other tables many records, it is called as many to many relationship. அதுக்கு நாங்க சொல்லுவோம் many to many relationship என்பதா. Right? I'm going to explain these three concepts, these three relationships using these tables of a database. நாங்க ஏற்கனவே இந்த டேபிள்ஸை பலமுறை பிரைமரி கீ, composite key, foreign key இவைகளை அடையாளம் காண்றதுக்கு பயன்படுத்தினோம். ஸோ இன்று நாங்க இந்த டேபிள்ஸை பயன்படுத்தி ரிலேஷன்ஷிப் டைப்ஸ், தொடர்பு வகைகள் சம்பந்தமாக டிஸ்கஸ் பண்ண போறோம். ரைட்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ஹியர் ஸ்டூடெண்ட் சி ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் டேபிள் அவதானிங்க ஸ்டூடெண்ட்ஸ். ரைட்? You know student details tables primary key. Yes, student details table primary key student registration number. Okay, O level results table primary key exam index nu solla koodiyadu. So we can make a relationship between these two tables. இந்த இரண்டு அட்டவணைகளுக்கு இடையில ஒரு ரிலேஷன்ஷிப் கொண்டு உருவாக்கலாம். அவ்வாறு உருவாக்கக்கூடிய நேரத்துல இது, அதாவது O level results டேபிள்ல ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இட் பிகம்ஸ் foreign key. நான் பிரைமரி கீக்கு அண்டர்லைன் பண்ணிக்கிறேன், foreign keyன்னு சொல்லக்கூடியதுக்கு FK என்று போடுறேன்.
Right. Hope it's clear. Student details table is there. There are many fields, பல புலங்கள் இருக்குது. அதுல student registration number primary keyயாக தேர்ந்தெடுத்து இருக்கிறோம். O level results table is there. அதிலேயும் பல புலங்கள் இருக்குது. There are many fields. We have selected exam index as the primary key. And while we are make a relationship between these two tables, student details and O level results, O level results table stdregno that becomes foreign key. அது ஒரு அந்நிய சாவியாக மாறுது. Right? Now we are going to see what is the relationship type between these two tables. இந்த இரண்டு டேபிள்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் டைப் என்னன்றது இப்ப நாங்க அவதானிக்க போறோம். Okay? Right, students. நான் student registration number, அதாவது student detailsல this is the method how to identify the relationship type between tables. இப்ப நான் சொல்லக்கூடிய மெத்தட் தான் டேபிள்ஸ் அட்டவணைகளுக்கு இடையில ரிலேஷன்ஷிப் டைப் தொடர்பு நிலை அந்த தொடர்பு வகையை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய மெத்தட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we have to go to a table. ஒரு அட்டவணைக்கு வாரேன். நான் ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ்னு சொல்லக்கூடிய அட்டவணைக்கு வாரேன். இந்த ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் அட்டவணையில ஏதாவது ஒரு ரெக்கார்டு, ஏதாவது ஒரு பதிவை நான் இழுத்து வெளியே எடுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கிருஷ்ணான்னு சொல்லக்கூடிய அந்த பதிவை நான் வெளியே எடுக்கிறேன். ரைட், இந்த கிருஷ்ணான்னு சொல்லக்கூடிய பதிவை நான் வெளியே எடுத்துட்டேன். Now can you find out how many records are there in O level results table related to Krishna? Yes, please raise your hand. I'll give the chance to you. How many records are there in O level results table related to Krishna? இந்த கிருஷ்ணாவோட தொடர்பான O level results tableல எத்தனை பதிவுகள் இருக்குது? Yes, Fahma Siraj? 2 records. Yeah, there are 2 records. Correct. அப்ப 2 records இருக்கும்னு சொன்னால் இந்த O level results னு சொல்லக்கூடிய side this becomes many because many records are there. Student details table ஒரு பதிவோட தொடர்பான பல ரெக்கார்ட்ஸ் இருக்கிறதுனால O level result னு சொல்லக்கூடிய சைடுக்கு many என்பதாக நாங்க சொல்லுவோம். ரைட், இப்ப நான் இதுல O level results table ஒரு பதிவு ஒன்று எடுக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க, இந்த 101 அதாவது இந்த கிருஷ்ணாடே எக்ஸாம் ஃபெயில் ஆகின அந்த பதிவை நான் எடுக்கிறேன். Can you identify how many records are there in student details table related to this, the selected record? நான் மார்க் பண்ணிக்கிற செலக்ட் பண்ணப்பட்ட ரெக்கார்டோட தொடர்பான எத்தனை பதிவுகள் ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் டேபிள்ல இருக்குது? Please raise your hand, students. How many records are there? Mubashara? One record. அதனால இந்த சைடுக்கு நாங்க 1 என்பதாக சொல்லுவோம். This is how we can identify the relationship type in between tables or the among tables. அட்டவணைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் டைப்பை நாங்க ஐடென்டிஃபை பண்றது இவ்வாறு தான். அதாவது ஒரு அட்டவணையில ஒரு பதிவை வெளியே இழுத்து எடுக்கிறேன். அது எந்த பதிவாகவும் இருக்கலாம். நான் கிருஷ்ணாவை இழுத்து எடுத்தேன். ஸோ கிருஷ்ணாவை இழுத்து எடுத்துட்டு பார்க்கிறேன் O level results டேபிள்ல கிருஷ்ணாவோட தொடர்பான எத்தனை பதிவுகள் இருக்குது. There are 2 records. பட் நான் ரிஸ்வானை இழுத்தெடுத்திருந்தால் 102 ரிஸ்வான் இழுத்தெடுத்திருந்தால் O level results டேபிள்ல ரிஸ்வானோட தொடர்பான ஒரு பதிவு தான் இருக்குது. பட் நாங்க அதை ஃபைனலாக எடுக்க மாட்டோம். பிகாஸ் கிருஷ்ணாவோட தொடர்பான 2 பதிவுகள் இருக்குதுன்னு சொன்னால் பல பதிவுகள் வரலாம். There's a possibility to have many records. So நாங்க அதுல most possible way, most possible method தான் அந்த இடத்துல நாங்க கன்சிடர் பண்ணுவோம். உதாரணமாக அப்துல்லாவை எடுத்தால் ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் டேபிள் அப்துல்லாவை நாங்க வெளியெடுத்தோம்னு சொன்னால் in O level results table 1 record is there related to Abdullah, but there may have many records.
பல பதிவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுதான் கிருஷ்ணான்னு சொல்லக்கூடிய ரெக்கார்ட் எங்களுக்கு உணர்த்துது. அதனால O-level result table side it is many side. அதுக்கு நாங்க many side என்பதாக சொல்லுவோம். என்றாலும் O-level results table ஒரு 11 நான் எடுத்தால், for example நான் 104 எடுக்கிறேன். 104 சொல்லக்கூடிய இடத்துல ஹப்சா, அந்த ஹப்சான்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டூடெண்டோட தொடர்பான பதிவை நான் வெளியே எடுத்தால், அதோட தொடர்பான ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் டேபிள்ல only one record is there. There's no any possibility to have many records. பல பதிவுகள் இருக்கிறதுக்கு எந்த சந்தர்ப்பமும் கிடையாது. So ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் சொல்லக்கூடிய டேபிள் 1 சொல்லக்கூடிய சைடுக்கு வரும். So the relationship between student details and O-level results table 1 to many relationship. நாங்க 3 வகையான relationships பேசினோம். 1 to 1, 1 to many, many to many. So here student details O-level results என்று சொல்லக்கூடிய 2 அட்டவணைகளுக்கு இடையில் உள்ள தொடர்புடைமை, the relationship between student details and O-level results table is 1 to many students. Hope you got the idea.